So this is a குட்டி comparison video of the 3 hair growth serum that I own. நான் வந்து Wishcare வந்து இது வந்து I think it's a 4th bottle. சரி ரொம்ப நாளாக Wishcare யூஸ் பண்ண Bontress Pro வந்தேன். இது வந்து லிட்டரலி நான் இப்போ தான் வாங்கினேன் Bare Anatomy இது நான் Bare Anatomy ஷாம்பு ரிவ்யூலாம் போட்டுட்டு இருந்தேன். So I thought like why not do this comparing the ingredient list. So ingredient list பிரகாரம் கம்பேர் பண்ணோம்னா Wishcareல வந்து Wishcareலையும் Bare Anatomyலையும் சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எக்ஸப்ட் லைக் இந்த பைகேப்பிள் மட்டும் Wishcare 2% தான் இருக்குது பைகேப்பிள் வந்து 3% இருக்குது Bare Anatomyல ப்ளஸ் கேப்பிலா லோங்கான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது. இதில் வந்து இந்த மூணு பெப்டைடை தவிர்த்தா மற்றபடி கெஃபைன் பயோட்டின் ரோஸ்மேரி அவ்வளோதான் இருக்குது Wishcare போதுமானது தான். பட் இஃப் யூ வாண்ட் a better ingredient list go for the Bare Anatomy one. If you want a better ingredient list go for the Bontress Pro because இதில் வந்து 2 ingredient வந்து புதுசாக இருக்குது which is the Capilexil 5% இருக்குது Capilexil and ProCapil 5% இருக்குது. ஓகேங்களா, இதுலேயே Redensil 3% தான் இருக்குது. பைகேப்பிள் வந்து இதில் கிடையாது ஆனலின் மட்டும் 3% இருக்குது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா I know everybody uses the Wishcare one, right? But if you want to upgrade, go to this. If you want more upgrade, go to this. Actually, இது நான் இன்னும் யூஸ் பண்ணல. Ingredient wise மட்டும் சொல்கிறேன். இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கு. If you want to upgrade, go. Almost same price தான் வரும். இது வந்து 30 ml, இது வந்து 60 ml. 60 ml இவங்க வந்து 1000 rupeesக்கு ஆஃபர்லாம் போக MRP பார்த்தா 1500. ஆனால் ஆஃபர்லாம் போக பார்த்தீங்கன்னா நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆல்மோஸ்ட் அதுவுமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா